அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, இந்த 2024ல உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது, உங்களோட நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டு நிறைவேறுமா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஐ ஹாவ் 3 groups here. You have group number 1, here and now. Group number 2, you have unfinished symphony. You have group number 3, மெண்டிங். உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும், இல்ல தனியா தெரியற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கான குரூப் எது அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு வழியா நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க சூஸ் பண்ற குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 1, உங்களோட மெயின் ஆரக்கிள் கார்டு யூ ஹாவ் ஹியர் அண்ட் நவ். அதை தொடர்ந்து யூ ஹாவ் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்த ஆரக்கிள் கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 32. இந்த ஆரக்கிள் கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 50. ஸோ நம்பர் 5 உங்களுக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 5 of wands அண்ட் யூ ஹாவ் தி ஹைரஃபென்ட். இதுவும் நம்பர் 5 தான். அதனால நம்பர் 5 நம்பர் 555 உங்களுக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 2024ல நடக்கும். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் கோயிங் ஃபார்வர்ட், யூ ஆல்சோ ஹாவ் குவில். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா கெட் பேக் டு த பேசிக்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பூட். இதோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் எஃபர்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். And you also have rest deeply. So group number 1, இங்க இருக்கக்கூடிய oracle cardsலாம் பார்க்கும்போது ஒரு மெசேஜ் சிம்பிளா கிளியரா கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசுபடுத்தி பூதாகரமாக்கலாம். உங்க 2 பேர்ல ஒருத்தர். அதனால அதை தொடர்ந்து உங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் நடந்து முடிஞ்ச விஷயம் பல மாதங்களுக்கு முன்பு இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட ஞாபகப்படுத்தி அதை இன்னைக்கு நடந்த மாதிரி பேசுறது உங்க 2 பேர்ல ஒருத்தரோட பழக்கமா இருக்கலாம். இது நான் எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெயின் ஆர்க்கிலே யூ ஹாவ் ஹியர் அண்ட் நவ். இங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் இருக்கு, இந்த பக்கம் ஃபியூச்சர் இருக்கு. இவங்க நடுவுல இருந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு டோர் இருக்கு, ஒரு ஃபிளாக் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கோயிங் ஃபார்வர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கெட் பேக் டு த பேசிக்ஸ், ரெஸ்ட் டீப்லி. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜை இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு தான் என்னால் பார்க்க முடியுது. மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் உங்க பர்சன் மீதும் நம்பிக்கை குறைவா இருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால கொண்டு போக முடியுமா அப்படின்ற பயத்தினால கூட ஒரு சில பேர் நீங்க இந்த மாதிரி நடந்துக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வித் 5 of wands, 6 of wands and 9 of pentacles. நம்ம ஆல்ரெடி மிட் ஃபெப்ரவரியில இருக்கிறதுனால உங்களோட லவ் லைஃப் இப்போ எப்படி இருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு தான் யூ ஹேவ் தீஸ் 3 cards. ஸோ உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. மேபி இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இங்கிருந்து ஃபர்தரா கொண்டு போறது எப்படி அப்படின்றதுனால கூட உங்களுக்கு இந்த சண்டை வந்திருக்கலாம். ஒரு டெம்பரரி செப்பரேஷன் ஸ்டேட்ல கூட நீங்க சில பேர் இருந்துட்டு இருக்கலாம், நாட் ஆல் ஆஃப் தெம். இதுல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க சொல்றதுதான் சரியா வரும் அப்படின்னு நீங்க இருக்கலாம். உங்க பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் அதே மனநிலையில அவங்களும் இருக்கலாம். நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றபடி செஞ்சாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ இது நீங்க 2 பேரும் உங்களோட நிலையில உறுதியா இருக்கும் போது அவங்க நிலையில இருந்து மட்டுமே நீங்க பேசுவீங்களே தவிர உங்க இடத்துல இருந்து அவங்களும் அவங்க இடத்துல இருந்து நீங்களும் யோசிக்க மாட்டீங்க இல்லையா? அதுதான் இந்த 5 of wandsல இருந்து என்னால பார்க்க முடியுது.
ஆனா வித் 6 of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, மேபி இன்னும் ஒரு வாரத்துல இல்ல 6 days from now நீங்க இந்த ரீடிங் பார்க்கறதுல இருந்து 6 நாள்ல உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் த டவர் கார்ட், 2 of Cups அண்ட் 4 of Pentacles. இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எடுத்துக்கோங்களேன், எஸ்பெஷலி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், பிரச்சனைகள் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை, சண்டைகள் வராம இருக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாம் நிறைந்தது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த டவர் கார்டில் நீங்க பார்க்கறது மாதிரி கம்ப்ளீட்டா ஷேக்கன் ஆனாலும், ஒரு நிலை தடுமாறினாலும், நிலை குலைந்தாலும், உங்களுக்காக உங்க பர்சனோ, உங்க பர்சனுக்காக நீங்களும் உறுதுணையா இருந்திருக்கீங்க, இனிமேலும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ட் இருக்கு உங்க 2 பேருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த 2 of Cups பார்க்கும்போது இனிஷியலா உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஆனா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க போக போக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிராஜுவலா டெவலப் ஆயிருந்திருக்கும். ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், இதெல்லாம் உங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. குறிப்பா இந்த 2024ல இது இன்னும் அதிகமாகிறது தான் பார்க்க முடியுது உங்க ரீடிங்ல. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருந்திருந்தாலும், இந்த மாதங்கள் போக போக உங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுது. அதுதான் நீங்க இந்த கோயிங் ஃபார்வர்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு ரியலைசேஷன் வரப்போகுது இந்த 2024ஓட ஆரம்ப காலகட்டத்துல. அது என்னன்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க திரும்ப திரும்ப உங்க ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நீங்க உருவாக்குறீங்க. அண்ட் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படும் போது, இது நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போக முடியுமா, உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சேலஞ்சஸையும் தாண்டி நிலைக்குமா அப்படின்ற பயத்துல கூட சில பேர் நிறைய யோசிச்சு பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களை அறியாமலேயே. ஸோ இந்த ஒரு ரியலைசேஷன் வர்றதுனால இந்த 4 of Pentaclesல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ட்ரங்க் மேல இந்த பர்சன் உட்காந்துருக்காங்க, ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த 4 பென்டக்களையும். ஒரு சாவி இருக்கு அவங்க மடியில. ஸோ இதுல இருந்து என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், நான் நினைச்ச மாதிரியே தான் எனக்கு வேணும், நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபிளெக்சிபிளான அப்ரோச் உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு வரப்போகுது இந்த 2024ஓட ஆரம்ப காலகட்டத்துல. ஏன்னா எதையுமே நீங்க இறுக்கமா பற்றி கொள்ளும் போது எப்படா அதுல இருந்து ஃப்ரீ ஆகலாம், இதுல இருந்து எப்ப நம்ம வெளியேறலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள வந்துருவாங்க இல்லையா. அதே நீங்க இந்த குவில்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபெதர் மாதிரி ஈஸியா, சிம்பிளா, ரிலாக்ஸ்டா, கம்ஃபர்டான ஒரு நிலைய உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க உருவாக்கும் போது உங்க 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் இன்னும் அதிகரிக்கும் இல்லையா. ஸோ குரூப் நம்பர் 1 2024ஓட ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சில மாற்றங்கள் நிகழ காத்திருக்கு உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும். உங்களோட நலனுக்காக, உங்களோட ரிலேஷன்ஷிப்போட நலனுக்காக இந்த மாற்றங்களை நீங்களோ இல்ல உங்க பர்சனோ கொண்டு வரதான் என்னால பார்க்க முடியுது. இங்க இருந்து கோயிங் ஃபார்வர்ட் ஆகட்டும், ஹியர் அண்ட் நவ் ஆகட்டும், இந்த டீலி ஃபாரக்குள் ஆகட்டும், இதெல்லாம் எனக்கு இந்த ஒரு அழகான மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருக்கு. இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும், கருத்து வேறுபாடா இருந்தாலும், தீராத ஒரு குழப்பமா இருந்தாலும், ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த பிரச்சனைய தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இருக்கு. இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்னன்னு பாருங்க. எதனால இந்த பிரச்சனை இப்படி பூதாகரமா வெடிக்குது அப்படின்னு அந்த ரூட் காஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கும் போது, இது எந்த மாதிரி ஒரு தடுமாற்றமா இருந்தாலும் இதை உங்களால சரி செய்ய முடியும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரீபில்ட் பண்ண முடியும். அதே மெசேஜ் தான் நம்ம கெட் பேக் டு த பேசிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அன்பும் காதலும் இருந்திருக்கும் உங்க 2 பேருக்கு இடையே. அதை எப்படி நீங்க திரும்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வருது. தேவையில்லாத இந்த பழைய விஷயங்கள்லாம் விட்டுட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க இங்க இருந்து
நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த மாதிரி பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக ஆக்கி பார்க்கறது உங்களோட நோக்கமா? இல்லை இதெல்லாம் சரி செஞ்சு இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்கி, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பழையபடி ஒன்று சேர்ந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது முக்கியமா? ஸோ நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? உங்களோட டிஃப்ரென்சஸ்லையா, பிரச்சனைகள்லையா, சண்டைகள்லையா, இல்லை இந்த நிலையை எப்படி சரி செய்யறது, இங்கேருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி சீரமைக்கிறது அப்படின்றதுலையா? And you also have 9 of Swords, the Fool card, the Hierophant and Ace of Cups. உங்களுக்கான கார்ட்ஸ் எடுக்கும் போது தி ஹைரஃபென்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் சேர்ந்தே வந்தது. அதனால ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் தி ஹைரஃபென்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வழியாக உங்களுக்கு இருக்கு. நான் இந்த 2 of Cupsல சொன்னது மாதிரி உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு ஸ்ட்ராங் இமோஷனல் கனெக்ட் இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களால் உணர முடியும். ஸோ தி ஹைரஃபென்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் இங்கிருந்து ஒரு டெடிக்கேட்டடான கமிட்டடான ஃபேஸ்க்கு போகிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இது சில பேருக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட், ஒரு சில பேருக்கு உங்களோட வெட்டிங்காக கூட இருக்கும் இந்த 2024ல். இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஜாயண்ட் கப் மாதிரி இருக்குது, அதுலேருந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், உங்களோட மனநிலை ஆகட்டும், இந்த மாதிரி தான் இருக்க போது ஒரு அபண்டன்ட்டான ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த 2024ல் வரீங்கன்னு தான் சொல்ல முடியும். குரூப் நம்பர் 1 அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, மன நிறைவு இதெல்லாம் ஒன்று சேர உங்களோட லவ் லைஃப்பில் அமையிற மாதிரி இருக்குது வித் திஸ் ஹைரஃபென்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 9 of Swords அண்ட் த ஃபூல் கார்ட். ஸோ உங்கள் ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் 2 பேரில் ஒருத்தர் சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெருசு பண்ணி, இல்லை எப்பயோ ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததை கூட இன்னைக்கு நடந்த மாதிரி நீங்கள் ஞாபகப்படுத்தி பேசிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் அடிக்கடி வந்துடலாம். அது கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகளை உங்கள் 2 பேருக்கு உருவாகி இருக்கலாம். இந்த 9 of Swords, get back to the basics, angel of strength, rest deeply இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது உங்களோட பயம், உங்களோட இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும், மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. அதனால தான் உங்களோட மெயின் ஆர்க்லேயே பார்த்தீங்கன்னா இட் செஸ் கிளியராக ஒரு மெசேஜ் இருக்கு, ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு. ஸோ தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் உங்கள் மனதிலிருந்து நீக்கும் போது, உங்களை நீங்களே விடுதலை பண்ணிக்கும் போது, இந்த எண்ணங்கள்ல இருந்து உங்களை நீங்களே விடுதலை பண்ணிக்கும் போது உங்கள் மனசுக்கு அமைதி நீங்களே கொடுத்துக்கிறீங்க. இங்கே ஒரு டாவோட இமேஜ் கூட இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் unnecessary தாட்ஸ். இப்படி ஆகுமா, இல்லை அந்த மாதிரி ஆகுமா, நம்ம இப்படி நினைச்சோமே இது வேற மாதிரி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே உங்க மனசுல உருவாக்கி அதோட கைதியா நீங்க ஆகிக்காம இந்த ஃபூல் கார்டில் பாக்குற மாதிரி உங்க மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் உங்க பர்சன் மீதும் நீங்க நம்பிக்கை வச்சு எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு அப்படின்னு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை உங்க மனசை செலுத்துனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருப்பீங்க. ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட ரீடிங்ல நம்பர் 5 நிறைய இடத்துல வந்திருக்கிறத பார்த்தோம். அதனால ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் உங்களோட லவ் லைஃப்ல காத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது எந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். One more. Okay. August. You have February. Good for you group number 1. உங்க ரீடிங் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி இந்த ரீடிங் பார்க்கறதுல இருந்து 1 week or 6 or 7 days அப்படின்னு சொல்லியிருந்தேன். That's why you have this February here. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல உங்களோட லவ் லைஃப் இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த February மாதத்திலேயே ஒரு சில சேஞ்சஸ் உங்க பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், ஒரு கால், இந்த கரண்ட் சுச்சுவேஷன், இந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை எப்படி சரி செய்யறது
அப்படின்னு நீங்க கண்டிப்பா ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ ஆகஸ்ட். ஸோ 2024ல February அண்ட் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்கவையா இருக்கும். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஜஸ்டிஸ், Ace of Swords அண்ட் Eight of Wands. ஸோ இதன் வழியா எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தர் இம்பல்சிவா இருக்கலாம். எதை பத்தியும் யோசிக்காம அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு நீங்க துளி கூட யோசிக்காம அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம். ஒரு சில சமயங்கள்ல கண்மூடித்தனமா இருக்கலாம். என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம அவசரப்பட்டு நீங்க ஒரு சில முடிவுகள் கூட எடுக்கலாம். வித் Eight of Wands என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட மைண்ட் சொல்றதையும் உங்களோட எமோஷன்ஸையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. ஒரு அவசரம், ஒரு வேகம், நான் சொல்ற மாதிரிதான் நடக்கணும், இதுதான் சரி, வேற எப்படி இது சரியா இருக்க வாய்ப்பு இல்லை, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்லயோ உங்க பர்சன் மீது இருக்கிற அந்த அவநம்பிக்கை, பயம், குழப்பம், இது எல்லாம் சேரும் போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போறதுன்னு தெரியல. உங்க மனநிலையை எப்படி நீங்க சமமா வச்சுக்கிறதுன்னு தெரியல. இது நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனா இருக்கலாம். உங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த Ace of Swordsல பாத்தீங்கன்னா ஒரு sword இருக்கு, 2 ஈகிள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மனநிலையிலிருந்து நீங்க விடுபடும் போது, நான் ஆல்ரெடி இந்த Nine of Swordsல சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிற இந்த நிலை இருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலை எல்லாம் சரியாதான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால, பயத்தினால, இன்செக்யூரிட்டினால உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிற இந்த நிலையை நீங்க உங்க மனதுல இருக்கக்கூடிய அந்த பயங்களெல்லாம் நீங்க போக்கும் போது உங்களுக்கு நீங்களே விடுதலை கொடுக்குற மாதிரி தான். இந்த எண்ணங்களுக்கு, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ்க்கு நீங்களே விடுதலை கொடுக்குற மாதிரி தான். ஸோ மை வே ஹைவே அப்படின்ற இடத்துல இருந்து நீங்க செயல்படாம உங்களோட மனநிலையும் சமமா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட பர்சனும் உங்களை மாதிரி தானே, இல்ல உங்க பர்சனும் உங்களை மாதிரி தான் இல்லையா? ஸோ அவங்களோட இடத்துல இருந்து நீங்களும், உங்களோட இடத்துல இருந்து அவங்களும் இந்த சிச்சுவேஷனை அணுகும் போது, நீங்க 2 பேரும் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கும் போது, உண்மையா உங்க மனதுல இருந்து நீங்க இதுக்காக முயற்சி செய்யும் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு தெளிவு பிறக்கும். அதுதான் இந்த Ace of Swords நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதற்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் எடுத்துறாங்க. You have just breathe. You also have coming together, which is Two of Cups. Two of Cups நம்ம ஆல்ரெடி உங்க ரீடிங்ல இங்க இருக்கு. And you also have love abounds. This is Ace of Cups. Ace of Cups உங்க ரீடிங்ல இருக்கு. நம்ம இங்க ஹையரஃபென்ட்டோட பார்த்தோம் இல்லையா? ஸோ குரூப் நம்பர் 1, நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல சொன்னது மாதிரி உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைவா தான் இருக்கு. எல்லாமே நிறைவா இருக்கிறதுன்னு சொல்றதை விட அபண்டன்டா இருக்கு, மிகுதியா இருக்கு உங்களுக்கு. அதுதான் இந்த Ace of Cups and Two of Cupsல நம்ம திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனநிலையிலிருந்து நீங்க விடுபடும் போது உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மீது ஃபோக்கஸ் நீங்க பண்ணும் போது, இந்த Two of Cups நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஒரு புரிதல் இருக்கு, ஆழமான புரிதல் இருக்கு. இது எல்லாமே இருந்தும் நீங்க எதனால இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கணும், நீங்களே கேட்டு பாருங்க உங்களை. அதுதான் இந்த ஜஸ்ட் பிரீத் அப்படின்ற கார்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் டேரோ கார்ட்ஸ் தான், ஆனால் ஆரக்கிள் கார்ட்ஸோட ஃபார்மேட்ல இருக்கு. 4 of Swords பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெஸ்ட் டீப்லி மாதிரி தான் இருக்கும், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்க மனதை நீங்க அமைதியா வச்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. குரூப் நம்பர் 1, உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய தேவையில்லாத குழப்பங்களை நீங்க உங்களுக்கே கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஜஸ்ட் பிரீத் வழியா உங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இது இல்லை, அது இல்லை, என்னோட பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க, அப்படி செய்யறாங்க, இது சரியா வருமானே தெரியல அப்படின்னு உங்க ரிலேஷன்ஷிப்லயோ உங்க பர்சன் மீதோ
உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து நீங்க செயல்படுறத நிறுத்தணும். அதுக்கு பதிலா இந்த 2 of Cupsல இந்த Hierophant and Ace of Cups நம்ம பார்த்தது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே உங்க பர்சன் கிட்டயும் உங்ககிட்டயும் உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. அத ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அத பார்க்கவோ உணரவோ தடுமாறுறீங்க, தயங்குறீங்க. இந்த love abounds Ace of Cupsல கூட ஒரு கண்ணோட இமேஜ் பாக்குறீங்க பாருங்க. இந்த ஜஸ்டிஸ்ல நீங்க ஒரு பர்சன் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கண் கட்டை அவிழ்த்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நிறைவான விஷயங்களை நீங்க பார்க்கும்போது you are freeing yourself from negative thoughts, negative thought patterns, fears, illusion. இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டுருவீங்க. இது நீங்களா இருக்கலாம், உங்க பர்சனா இருக்கலாம். இந்த கம்மிங் டுகெதர் இந்த 2 of Cupsல பார்க்கறது மாதிரி நீங்களும் உங்க பர்சனும் ஒன்று சேர்றதுக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 6 of Wandsல பார்க்குற மாதிரி நீங்க கொண்டு போறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. Which energies of this connection பார்க்கலாம். You have 8 of Cups. You also have the Star card. And you also have Ace of Cups. Once again, Ace of Cups உங்க ரீடிங்ல இதோட 3 முறை வந்திருக்கு. இங்கே Ace of Cups, you have Ace of Cups, அதுதான் love abounds இருக்கு. இங்க you have Ace of Cups. ஸோ குரூப் நம்பர் 1 ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு. இந்த 2024ல உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தொடக்கம் காத்துட்டு இருக்கு. உங்களோட தற்போதைய நிலை இந்த மாதிரி ஒரு நிலையில இந்த மாதிரி இருந்தாலும் உங்க மனதுல தேவையில்லாத குழப்பங்களையும் பயங்களையும் நீங்களே விதைச்சிக்கிறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்க மனதுல இருந்து நீக்கும் போது உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும். ஒரு புதிய வழியை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. இந்த கோயிங் ஃபார்வர்ட்ல கூட ஒரு ஒரு வழிதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் இருக்கு. இந்த டீ லீஃப்ல கூட மெசேஜ் பாத்தீங்கன்னா அதுதான் உங்களோட கோல் நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கான சரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கு சரியான வேலைகளை செய்யணும், அதுக்கு சரியான முயற்சிகளை செய்யணும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த 8 of Cups நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க மனதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள், பயங்கள், நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கக்கூடிய மாயைகள், இதெல்லாம் நீங்க நீக்கும் போது உங்களோட பர்சன், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனது, உங்களோட லைஃப்ல எவ்வளோ நல்ல விஷயங்களை அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களோட லவ் ஆஃப் யுவர் லைஃபா கிடைக்கும். இது ஒரு விஷ் கம் ட்ரூ. அதை நீங்க பார்க்க தொடங்கணும், உணர தொடங்கணும். ஸோ குரூப் நம்பர் 1 வித் ஸ்டார் கார்ட் அண்ட் Ace of Cups இந்த 2024ல உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறது தான் பார்க்க முடியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒரு டெடிகேட்டடான கமிட்டடான ஃபேஸ்க்கு போகுது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இது உங்களோட என்கேஜ்மெண்ட், வெட்டிங்காக இருக்கும் இந்த 2024ல. ஒரு சில பேருக்கு February and August முக்கியமானதாக இருக்கும். இல்லை இந்த ரீடிங் போஸ்ட் பண்ணி ரொம்ப மாதங்கள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுல இருந்து 2 மாதமாக இதை எடுத்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு குட் நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்களை நோக்கி வரும் உங்களோட லவ் லைஃப் சம்மந்தமா. ஸோ குரூப் நம்பர் 1 நீங்கள் எந்த மாதிரி ஒரு கடுமையான நிலையில் இப்போ இருந்தாலும், உங்களோட லவ் லைஃப்பில் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததா இப்போ இருந்தாலும், ப்ளீஸ் ஹாவ் பேஷன்ஸ், ப்ளீஸ் ஹாவ் கரேஜ். உங்களுக்கு இதெல்லாம் கடந்து வரக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. உங்கள் மனதை இந்த இறகு மாதிரி, இந்த ஃபெதர் மாதிரி லைட்டாக, சிம்பிளாக, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நல்லபடியாகவே இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 2 உங்களோட மெயின் ஆரக்கிள் யூ ஹேவ் அன்ஃபினிஷ்ட் சிம்ஃபனி. அதை தொடர்ந்து யூ ஹேவ் பேஷன்ஸ், பிளெஸிங்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் பவுண்டரிஸ். யூ ஆல்சோ ஹேவ் ஃபேன். அதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ், செலிப்ரேஷன், பார்ட்டி. You also have target, a goal-oriented person, and you also have Lily. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா spiritual love.
ஸோ குரூப் நம்பர் 2 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஓவர் வியூ மாதிரி என்னால் என்ன சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2023யோட இறுதியில் லைக் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்லை சில பேருக்கு ஜனவரி மாதத்தில் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா you have this unfinished symphony, you also have 7 of swords, you have the devil card, you have 5 of cups. அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப் சரி வராது, இதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை எடுத்தது நீங்களாக தான் இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டில் இருக்கக்கூடிய இமேஜ் பாருங்களேன். உங்கள் பர்சன் மீது இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்ததால இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு உறுதியாக முடிவெடுத்தது நீங்கள் தான். ஸோ இந்த 2024 நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த 5 of Cupsோட எனர்ஜியில் தான் நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. அவ்வளோ கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குது. உங்கள் பர்சன் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதை உங்களால் ஜீரணிக்கவே முடியல. என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் வாயளவில் சொன்னாலும் அது செயலில் காமிச்சாலும் உங்கள் மனசு இதை ஏற்றுக்க தடுமாறிட்டு இருக்கு. That's why you have this unfinished symphony. அதே மெசேஜ் தான் இந்த 7 of Wandsலையும் என்னால் பார்க்க முடியுதுங்க. நிறைய பேர் இவங்களை எதிர்க்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாலும் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், உங்களுக்கு இருக்கிற அந்த நினைவுகள், உங்கள் பர்சனோட நீங்கள் ஷேர் பண்ண அந்த மெமரிஸ், அந்த டைம், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் எவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கனவு இருந்திருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் கலைஞ்சு போன போது உங்களால் இதை ஏற்றுக்க முடியல மனதார. இதை பற்றி நினைக்கக்கூடாது, இதை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களை அறியாமலேயே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், அந்த மெமரிஸ் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ வித் த டெவில் கார்ட், ஜட்ஜ்மெண்ட், 5 of Cups அண்ட் த லவர்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட பர்சன் யாரோட இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து, ஒரு உறுதியான முடிவெடுத்து நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இன்னொரு வாய்ப்பு கூட அப்படின்னு உங்களை நோக்கி வரதை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா தி டெவில் கார்டில் நீங்கள் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் பையனையும் டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கையில் ஐஸ்கிரீம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு கையில் நிறைய பணம் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால உங்க பர்சன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட, என்னை திருத்திக்க நான் முயற்சி பண்றேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும் அவங்களோட உண்மையான இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட தவற ரியலைஸ் பண்ண மாதிரி இல்லை, ஒரு ரியலைஸ் பண்ண மாதிரி அவங்களோட தவற அவங்க உணர்ந்த மாதிரி ஒரு மாயை தான் உங்களுக்கு உருவாக்குவாங்க அவங்க திரும்பி வரும்போது. ஒரு சில பேருக்கு இது ரொம்பவே ரீசெண்டாக நடந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி 2023யோட இறுதி காலகட்டத்தில் இல்லை போன மாசத்துல நடந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது பல மாதங்களுக்கு முன்பு நடந்ததா இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போய் மேபி வருஷம் கூட ஆயிருக்கலாம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். இது உங்களோட எக்ஸ் லவ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க கூட உங்க வாழ்க்கையில திரும்ப வரலாம். எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கூட, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களை நோக்கி வரலாம். ஆனா அவங்களும் எந்த ஒரு நல்ல இன்டென்ஷனோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல நோக்கத்தோட இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களோட முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், நல்லபடியா துவங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வர மாதிரி இல்லை. ஒரு ஹிடன் மோட்டிவோட, ஒரு ஹிடன் எஜெண்டாவோட, ஒரு முற்றிலும் மாறுபட்ட பர்சனா நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாயையை வேணா உங்களுக்கு உருவாக்குவாங்க. ஸோ குரூப் நம்பர் 2 2024ஓட ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் தெளிவா ஒரு உறுதியான முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க. வித் த பிளெஸிங்ஸ், ப்ரொடெக்ட் யர் பவுண்டரிஸ் அண்ட் த லவர்ஸ் கார்டு இந்த மெசேஜ் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னதான் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாலும், நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு நீங்க இப்போ வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும்,
உங்களோட உள் மனதுக்கு நல்லாவே தெரியுது இந்த பர்சனோட ஒரு ஃபியூச்சரை உங்களால நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா இந்த 7 of Wands அண்ட் 7 of Swords நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இதே ஒரு பேட்டர்ன் இருந்துட்டு இருந்திருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன் இருக்காது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உண்மையா உங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்களா இருக்கும். அதனால ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டிலாவே இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. அதனால உங்களுக்கே ஒரு தெளிவு பிறந்திருக்கு இந்த 2024ல. இந்த லூஸ் எண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா இந்த ஒரு பர்சனையோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு இந்த 5 of Cups நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி மன அமைதி இல்லாம தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால யூ ஆர் ப்ரொடெக்டிங் யோர் செல்ஃப். யூ வில் ப்ரொடெக்ட் யோர் பவுண்டரிஸ். உங்க பர்சன் உங்களோட எக்ஸ் உங்க லைஃப்ல திரும்ப வரணும்னு முயற்சி செஞ்சாலும் நீங்க அனுமதிக்கிற மனநிலையில இருக்க போறது இல்லை. உங்களை இந்த பர்சன் கிட்ட இருந்து எப்படி நீங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவுதான் ஆசை வார்த்தைகள் அவங்க பேசினாலும், நான் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன், என் மேலதான் தப்பு, நான் திருந்திட்டேன், ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னதான் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் நீங்க உங்களோட முடிவுல தெளிவா உறுதியா இருக்க மாதிரி தான் தெரியுது வித் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் த லவ்வர்ஸ் கார்ட். ஏன்னா நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா பாக்குறீங்க. சரி, இப்பயாவது நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இன்னும் இமோஷனலா இன்வெஸ்ட் ஆகி உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் நீங்க அதுக்கு கொடுக்கும்போது ரொம்ப லேட்டா இது உங்களுக்கு தெரிய வரதை விட இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுனால நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களால வெளியில வர முடிஞ்சது அப்படின்றத நீங்க இப்போ நினைச்சு பார்க்கும்போது நீங்க சரியான முடிவு எடுத்ததா தான் நினைக்கிறீங்க. இந்த அன்பினிஷ்ட் சிம்பனியில இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 10. அதனால இந்த ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ் உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்க மனதுல ஒரு பாரமா இருந்துட்டு இருந்த இந்த விஷயம்லாம் ஒரு முடிவுக்கு வருது. அங்கிருந்து உங்க லைஃப் ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்ல அணுக போறீங்க இந்த 2024ல. ஸோ 2024ஓட ஆரம்ப காலகட்டத்தில் லைக் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்கள்லாம் உங்க மனதை நீங்க எப்படி குணப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற முயற்சி தான் நீங்க செய்ய போறீங்க. அதுதான் இந்த பிளெஸிங்ஸ் அவருக்குள்ள இருந்து என்னால பார்க்க முடியுது. உங்க மனதை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய போறீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்ல சில பேருக்கு இது உங்களோட ஒர்க் சம்பந்தமா இருக்கும். உங்களோட முழு கவனமும் உங்க மனதை சந்தோஷமா வச்சுக்கிறதும் உங்க மனதை நீங்க அமைதியா வச்சுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களோட நேரத்தை செலவழிக்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அப்பதான் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ப்ரையாரிட்டிஸ், மற்ற கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நீங்க நல்லபடியா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஜஸ்டிஸ் கார்ட், 8 of Pentacles அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஒரு சில பேருக்கு உங்களோட பர்சன் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட எக்ஸ் உங்க வாழ்க்கையில திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நீங்க டிரான்ஸ்பரண்டா, ஆனஸ்டா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. நான் இந்த விஷயங்கள இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைச்சது ரொம்பவே நியாயமான ஒண்ணு. நான் இன்னும் மிகுதியா ஒன்னும் எதிர்பார்க்கல, பேராசைப்படல அப்படின்னு உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படுத்துவீங்க. அண்ட் ஆல்சோ அவங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆப்ஷனா இருக்க விரும்பல அப்படின்றதையும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட ஒர்க்ல இருக்கு, உங்களோட கெரியர்ல இருக்கு, உங்க மேல இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெளிவுபடுத்துவீங்க. அதனால திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சு திரும்ப இந்த மாதிரி நெருக்கடியான நிலையோ இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க நீங்க விரும்பல அப்படின்னு நீங்க ஓப்பனா, ஆனஸ்டா, டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்றதை பார்க்க முடியுது. இது எதனால இந்த மாதிரி ஒரு உறுதியான முடிவு நீங்க எடுக்கிறீங்கன்னா, with the Lovers card, Wheel of Fortune and 8 of Pentacles என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட வாழ்க்கைய நீங்க இந்த மாதிரி அமைச்சிக்கணும், எப்படி அமைச்சிக்கணும், யாரோட அமைச்சிக்கணும், அந்த பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் டிசைட் பண்றக்கூடிய அந்த பவர், அந்த அத்தாரிட்டி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க. இந்த பவரையும் இந்த அதிகாரத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுக்க நீங்க விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்து நீங்க சந்திச்சது நம்பிக்கை துரோகம் தான். அதனால
உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யாரோட அமைச்சிக்கணும், எப்போ அமைச்சிக்கணும், எந்த மாதிரி அமைச்சிக்கணும் அப்படின்ற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நீங்கள் இந்த உறுதியான முடிவு எடுக்கிறத என்னால் பார்க்க முடியுது உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும். And you also have the Sun card, 3 of Cups and 10 of Cups. ஸோ உங்கள் ரீடிங் ஆரம்பத்தில் உங்கள் மனதை நீங்கள் குணப்படுத்திக்கணும், உங்கள் மன காயங்களை நீங்கள் ஆற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்துட்ருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த 2024. மேபி ஒரு சில பேர் யூஆர் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ், யூஆர் மீட்டிங் நியூ பீப்புள், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களா இருக்கும் இந்த 2024. லைக் மைண்டட் பீப்புள், உங்களோட லைக்ஸ், இன்ட்ரெஸ்ட், நீங்கள் வாழ்க்கையை அணுகிற விதம் இதெல்லாம் அவங்களோட ஒத்து போகும். அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் 10 of Cupஸில் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த 2024 உங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்க போகிறது உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மேபி ஒரு சில பேருக்கு த சன் கார்ட், 3 of Cups, 8 of Pentacles, a goal oriented person இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட கெரியரில் ஒரு மாபெரும் வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன், ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வரும். அதனால ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு, ஒரு செலிப்ரேஷன் காத்துட்ருக்கு உங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும். வேற என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் சக்ஸஸ் அண்ட் growth, you also have refusing to see, and you have release. Eight of Wands தான் நீங்கள் சக்ஸஸ் அண்ட் க்ரோத்தாக இந்த டெக்கில் பார்த்துட்ருக்கீங்க. 2 of Swords தான் நீங்கள் ரெஃப்யூசிங் டு சீயாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் த டெத் கார்டு இதுதான் நீங்கள் ரிலீஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ குரூப் நம்பர் 2, 2024 ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்த 5 of Cups எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது, you attract positivity, you attract positive change, you attract blessings coming into your life. அதுதான் இந்த சக்ஸஸ் அண்ட் க்ரோத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வித் டெத் கார்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உங்களால் அவாய்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில் இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கலாமே, இதை நடக்காமல் இருந்திருக்கலாமே, இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு ஆரம்ப காலகட்டத்திலே அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கிட்டாலும், நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும், உங்களோட பக்கத்தில் இருந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் இது ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கும். இந்த இமோஷனல் பேகேஜை உங்கள் மனசுல இருந்து நீங்கள் இறக்கி வைக்கும் போது உங்கள் மனசு லேசானது மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. இது நாள் வரைக்கும் இதுதான் உங்களோட வாழ்க்கை, இவங்க தான் உங்களோட உலகம் அப்படின்ற நிலை மாறி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது, உங்களோட அன்பையும் உங்களோட டைமையும் கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய பேர், உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க. அண்ட் ஆல்சோ வித் சக்ஸஸ் அண்ட் க்ரோத் உங்களுக்கு அபண்டன்ட் பொட்டென்ஷியல் இருக்குது. நான் ஆல்ரெடி 8 of Pentacles சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு டேலண்டட் பர்சனாக இருப்பீங்க, ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. அதனால உங்களோட ஃபோக்கஸ் இதெல்லாம் உங்களோட வேலையில் செலுத்தும் போது, இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செலுத்தும் போது யூ வில் ஃபீல் ரீஎனர்ஜைஸ், யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். ஒரு சில பேருக்கு நியூ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த 2024. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களுக்கு வளர்ச்சியும் அங்கீகாரமும் காத்துட்ருக்கு உங்களோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த 2024. ஃப்யூச்சர் எனர்ஜிஸ் பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 2024 இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் Page of Wands, you have Ace of Swords,
and you have Queen of Pentacles. இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜும் இந்த சக்சஸ் அண்ட் க்ரோத் ஓட பேக்ட்ராப்ல ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதனால உங்களை மாதிரியே எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை நீங்க விரைவில் சந்திப்பீங்க. மேபி ஒரு சில பேர் உங்களோட ஒர்க் பிளேஸ்ல கூட நீங்க இந்த நபரை சந்திக்கலாம். உங்களோட லைக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிலீவ்ஸ் இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பர்சன் உங்களோட லவ் இன்ட்ரெஸ்டாக மாறுறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. ஸ்டேபிளான ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு டிவைன் டைமிங்ல, ஒரு டிவைன் ஆர்கஸ்ட்ரேஷன்ல இந்த பர்சன் நீங்க சந்திப்பீங்க. இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடந்தது அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய தருணம் இந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கி நீங்க இந்த பர்சனோட டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா உணர்வீங்க. அண்ட் ஏஸ் ஆஃப் சர்ட்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தெளிவு, பகுத்தறிந்து செயல்படக்கூடிய அந்த திறன், இதெல்லாம் தான் இந்த ஏஸ் ஆஃப் சர்ட்ஸ்ல இருந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சாப்டர் உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 2024ல காத்துட்டு இருக்கு குரூப் நம்பர் 2 அண்ட் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த இமேஜ் பார்க்கும் போதே ஒரு நர்ச்சரிங்கான பர்சன் மாதிரி இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நீங்களும் இருப்பீங்க குரூப் நம்பர் 2. நம்ம ஆல்ரெடி இந்த சன் கார்ட், 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த மெசேஜ் தான் என்னால் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ்ல பார்க்க முடியுது. உங்களோட நேரத்தை உங்களோட குடும்பத்தினரோட நீங்க நிறைய செலவழிக்கிறீங்க. குவாலிட்டி டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுவீங்க. மேபி உங்களோட வேலை காரணமா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறதுன்றது முடியாத ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் அந்த 2024ல கண்டிப்பா உங்களோட குடும்பத்தினரோட சேர்ந்து நீங்க ரொம்ப நாளா போகணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு போறது பார்க்க முடியுது. அண்ட் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர். ஸோ இந்த 2024ல உங்களுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறது, உங்களோட தேவைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது, உங்களை நீங்க அன்பா பார்த்துக்கிறது, நீங்க மற்றவங்களை அன்பா பார்த்துக்கிற மாதிரி உங்களை நீங்க அன்பா பார்த்துக்கிறது, உங்க மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யறது, இது எல்லாமே உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர் பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களோட இந்த ரீடிங்ல. ஸோ வித் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்களுக்கு வளர்ச்சி, அங்கீகாரம், வெற்றி இதெல்லாம் நிறைந்த ஒன்னாதான் உங்களோட கெரியர் இருக்க போது இந்த 2024ல. இது உங்களோட பொறுமைக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும் குரூப் நம்பர் 2. இந்த 2024 முடிக்கும் போது, இந்த 2024 நீங்க திரும்பி பார்க்கும் போது you would be grateful for all the blessings that you have received in your life. ஸோ இந்த 2024ல ஒரு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரீங்க, ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் நீங்க சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எந்த மாதத்துல உங்களுக்கு நிகழ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். You have September, you have August. ஸோ ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் மந்த்ஸாக இருக்கும் இந்த 2024ல. உங்களோட கெரியர் சம்மந்தமா இருக்கட்டும், இல்லை நீங்க மீட் பண்ணக்கூடிய இந்த பர்சனாக இருக்கட்டும், இல்லை உங்களை நோக்கி வர குட் நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ், இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இது டிவைன் யூனியனா இருக்கும். நீங்க இந்த பர்சனை சந்திக்கணும் அப்படின்றது உங்களோட டெஸ்டினியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் இந்த பர்த்ல ஒன்று சேரணுன்றது, இந்த லைஃப் டைம்ல ஒன்று சேரணுன்றது உங்களோட டெஸ்டினியா இருக்கும். ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும், ஆழமான புரிதல் இருக்கும், ஒரு டிவைன் யூனியனா இருக்கும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 3 உங்களோட மெயின் ஆரக்கிள் மெண்டிங். அதை தொடர்ந்து யூ ஹேவ் விமன் ஹோல்டிங் அ ஹார்ட். யூ ஆல்சோ ஹேவ் இலுமினேஷன். யூ ஹேவ் கைடன்ஸ் இஸ் கோல்டன். யூ ஹேவ் சன்ரைஸ். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா நியூ கிரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். You also have flowers. It says happiness.
ஸோ குரூப் நம்பர் 3 உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் கிளியராக கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹார்ட் ஏக்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. Because you have this 3 of voices which is 3 of swords and you have 8 of voices which is 8 of swords. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில, நீங்க நினைச்சாலும் உங்களால எந்த விதமான ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியல அப்படின்னு மிகுந்த மன வலியிலையும் வேதனையோட இந்த 2024 நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர வழியே இல்லையா அப்படின்னு இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு அதுக்கான வழி தெரிஞ்சும் உங்க பர்சனுக்கு அந்த வழி தெரியலையா அப்படின்னு மிகுந்த மன அழுத்தத்துல இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி உணர்றீங்க. ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இல்லாம இருக்கும். மேபி உங்க பர்சன் ஒரு முடிவெடுத்து செயல்பட முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபியூச்சரை உங்களால பார்க்க முடியாத ஒரு நிலையில நீங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 3 உங்களோட மெயின் ஆரக்கிள் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் மெண்டிங். அதனால நம்ம ஃபர்தரா டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இதை இன்னும் ஆழமா நம்மளால பார்க்க முடியும். You have 7 of emotions, which is 7 of cups. You have 6 of emotions, which is 6 of cups. And you have muse of materials, which is king of pentacles. So with 7 of emotions and 6 of emotions, என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க பர்சன் ஒரு குழப்பமான நிலையில இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல, எதை நோக்கி அவங்க போறாங்கன்னு தெரியல, இந்த சிச்சுவேஷன் எங்க அவங்கள எடுத்துட்டு போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அதனால உங்களோட சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி மாதிரி, நெடுந்தூர பயணம் மாதிரி இருக்கு. வித் 6 ஆஃப் எமோஷன்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்கீங்க, எமோஷனலா இன்வெஸ்ட் ஆகியிருக்கீங்க. அதனால உங்களோட நிலைமையும் உங்க பர்சனால புரிஞ்சுக்க முடியுது, உங்க பர்சனோட நிலைமையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 6 ஆஃப் எமோஷன்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மெண்டிங் ஆரக்கிள்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, அதே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிலைமைய சரி செய்யணும் தான் அவங்களும் விரும்புறாங்க. ஆனா அதுக்கான வழி என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு அவங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் உணர்த்தமா இருக்கும். நம்ம அடுத்த கார்ட்ஸ் பார்க்கலாம். யூ ஹாவ் ஏஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், தி ஹையரஃபென்ட் அண்ட் நைட் ஆஃப் எமோஷன்ஸ். வித் தி ஹையரஃபென்ட் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இது போல ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க உங்க பர்சனோட ஃபேமிலிக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். அவங்களோட ரிலிஜன், அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் வேறையா இருக்கலாம், உங்களோடது வேறையா இருக்கலாம். நீங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வரலாம். உங்களோட லவ் லைஃப்ல நீங்க சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்வு செய்யறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கலாம். இங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா வெறும் பாறை தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த லவ், உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்க வீட்லயோ இல்ல குறிப்பா அவங்க வீட்லயோ ஒரு மதிப்பு இல்லாம இருக்கலாம். இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான், இது ஒத்து வரலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லாம இருக்கலாம். ஆனா வித் ஏஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், illumination, guidance is golden and sunrise, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த தீராத குழப்பம் இருந்தது இல்லையா, இந்த தீர்வு காண முடியாத இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை எப்படி தீர்க்கிறது, இதை எப்படி சரி செய்யறது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முடிவு காண்றது அப்படின்னு உங்க பர்சனுக்கு ஒரு சூப்பர் கிளாரிட்டி, ஒரு புரிதல், இந்த விஷயத்த வேற எந்த மாதிரி அணுகிறது, இந்த பிரச்சனையை வேற எந்த மாதிரி அணுகிறது அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இதுல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு நியூ ஐடியா, ஒரு ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு வருது. இந்த எலிமினேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பனி மூட்டம்லாம் நீங்கி சூரியன் வர்றது மாதிரி அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு அல்டிமேட் கிளாரிட்டி வரக்கூடிய மாதங்கள்ல வருது உங்க பர்சனுக்கு. அதான் இந்த நைட் ஆஃப் எமோஷன்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்கு வழி என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கான முயற்சியை எப்படி செய்யலாம், நீங்க 2 பேரும் கை கோர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கலாம், இமோஷனல் சப்போர்ட் ஆஃபர் பண்ணலாம்
அதை தொடர்ந்து இதை எப்படி உங்க வீட்ல புரிய வைக்கலாம், உங்க 2 ஃபேமிலியும் ஒண்ணா கொண்டு வரதுக்கு உங்க 2 பேரால என்ன முடியும் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு செயல்பட துவங்கலாம் அப்படின்னு உங்க பர்சன் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு சந்தோஷமான விஷயத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட வரதான் பார்க்க முடியுது வித் திஸ் நைட் ஆஃப் எமோஷன்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் தான் இந்த டெக்ல நைட் ஆஃப் எமோஷன்ஸா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இது ரெகுலர் ரைடர் வெயிட் டேரோல பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஒரு கப் ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் நியூஸோட உங்க பர்சன் உங்களை அப்ரோச் பண்றது தான் பார்க்க முடியுது குரூப் நம்பர் 3. அண்ட் 7 of voices which is 7 of swords, queen of voices which is queen of swords, and 10 of materials which is 10 of pentacles. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த 3 கார்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருந்திருக்கிறது உங்களோட இந்த நிலைமைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. மேபி உங்க பர்சன் கிட்ட ஒரு முகமும் உங்ககிட்ட ஒரு முகமும் காமிச்சிருக்கலாம். ஆல் இஸ் வெல் அப்படின்னு உங்க பர்சன் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட அவங்க தனியா பேசும்போது வேற ஒண்ணு அவங்க முன்னிலைப்படுத்தி பேசலாம். அவங்கள வெளிப்படுத்திக்கிற விதம் உங்க பர்சனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், அவங்க இல்லாத போது உங்ககிட்ட தனியா பேசும்போது அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. 10 of Pentacles உங்க ரீடிங்ல பார்க்கும்போது இது ஃபேமிலி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி அவங்களோட ஃபேமிலியில நீங்க ஒரு அங்கமா இருக்கிறத அவங்க இன்னுமுமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷனை தான் உங்க பர்சன் சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்படுது, ஒரு சில விஷயங்கள் வேற மாதிரி தெரிவிக்கப்படுது, ஒரு சில அல்டீரியர் மோட்டிவோட சில பேர் சில விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க பர்சன் ரியலைஸ் பண்றது பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ்ல. வேற என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹாவ் கன்ஃப்ரண்ட், you have nurture, you also have seek. Confrontல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது the moon card, nurtureல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது the empress, and seekல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது the hermit. மூணுமே உங்களுக்கு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வந்திருக்கு குரூப் நம்பர் 3. அதனால உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ காத்திருக்கு. நம்பர் 9 உங்களுக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், இல்ல செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழலாம் உங்களோட லவ் லைஃப் சம்பந்தமா. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி உங்க ரீடிங்ல பார்த்தது மாதிரி இந்த எலிமினேஷன்ல பார்த்தோம், ஏஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ல பார்த்தோம். அவங்களுக்கே ஒரு அல்டிமேட் கிளாரிட்டி கிடைக்க போகுது வரக்கூடிய மாதங்கள்ல. ஏன்னா இந்த கார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களே நிறைய கேள்விகள் கேட்க தொடங்குவாங்க அவங்க கிட்டே. இந்த இமேஜ்ல பார்க்குறீங்க பாத்தீங்களா, அது மாதிரி அவங்க கிட்ட சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, என்ன மறைக்கப்படுது, எதனால மறைக்கப்படுது, இந்த நபர்களோட முக்கியமான நோக்கம் என்ன, உண்மையான நோக்கம் என்ன, எதனால அவங்க வெறுப்பை காமிக்கிறாங்க, எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்களே கேட்க ஆரம்பிக்க போறாங்க. மேலோட்டமா இதனாலதான் இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய உண்மைத்துவம் என்ன, இது எதனால இது மறுக்கப்படுது, எதனால ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழலை அவங்க திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்களையும் கேட்க போறாங்க, இத சம்பந்தப்பட்ட நபர்களையும் கேட்க போறாங்க. உங்க பர்சனுக்கு எதனால இந்த அளவுக்கு ஒரு தெளிவு பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேல இருக்க காதல், உங்க மேல இருக்க அன்பு, நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அன்பு, அந்த உண்மையான அன்பு, உண்மையான பாசம். நீங்க அவங்க வாழ்க்கையில வந்த அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்திருப்பாங்க. யூ ஹாவ் ஷைன்ட் யுவர் லைட் so brightly குரூப் நம்பர் 3. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலையும் உங்க பர்சனுக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. ஒரு எம்பத்தட்டிக், நர்ச்சரிங், கம்பேஷனேட் பர்சனா இருப்பீங்க.
உங்களை ஒரு மேரேஜ் மெட்டீரியல்னா அது நீங்க தான். இது எல்லாமே உங்களுக்கு நிறைவா இருக்கு, மிகுதியா இருக்கு. உங்களை போல ஒருவர் தான் அவங்க வாழ்க்கை துணையா வரணும். உங்களை மாதிரி ஒரு நபரை அவங்க வாழ்க்கையில அவங்க மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷனும் உங்க பர்சனுக்கு வரப்போது வரக்கூடிய மாதங்கள்ல. Future energies of this connection பார்க்கலாம். Group number 3. You have the Tower card. You also have Six of Swords. You have the Sun card. இங்கேயும் ஒரு சன்னோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பேக்ட்ராப்ல. You have Six of Cups. இந்த Six of Cups தான் உங்க ரீடிங்கோட மெயின் தீமா இருந்தது. பார்க்குறீங்களா? அதே இமேஜ் தான் நீங்கள் அங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க. And you have the Strength card. Keep this here. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த டவர் கார்டில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம உங்களோட ரீடிங்கில் இந்த கன்ஃபரண்ட்ல பார்த்தோம் இல்லையா, 7 of Swords அண்ட் Queen of Swordsல ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கும் போது, இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடும், உங்கள் பர்சனோ நீங்களோ. இதுக்கு முன்னதான் உங்க ரீடிங்ல நான் சொன்னது மாதிரி உங்க பர்சனுக்கு ஒரு அல்டிமேட் கிளாரிட்டி வருதுன்னு சொன்னேன். அந்த ஒரு தெளிவு பிறக்கிறதுனால அவங்க எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து பேசுவாங்கன்னா, நீங்க இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சில விஷயங்களை நான் இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு நினைச்சீங்க, ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட உண்மையான எண்ணம் என்ன, நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க மனதிலிருந்து உண்மையா பேசும்போது இந்த மாதிரி ஒரு டவர் மூமெண்ட், இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணலாம். நம்ம தி ஹைரஃபென்ட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய காட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு வழக்கம் இருக்கு. இதெல்லாம் இந்த டவர் காலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி நொறுங்கி விழப்போகுது, உடைய போகுது, இதை சீரமைக்க முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வித் தி எம்ப்ரெஸ் இது உங்க அம்மாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை உங்க ரிலேஷன்ஷிப்ல திரும்ப திரும்ப கொண்டு வர்றது உங்களோட அம்மாவா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஆனா குரூப் நம்பர் 3 வித் ஸ்ட்ரென்த் கார்டு அண்ட் 6 of Swords என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த டவர் கார்டு நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதோட பாதிப்பு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த 2 கார்டு வழியாகவும் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஒரு எமோஷனல் பிளாக்மெயில், இந்த ஒரு எமோஷனல் டிராமா, இது சரி செய்ய முடியும் உங்களால. ஏன்னா இதை எப்படி சரி செய்யணும், இதை எப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருது. அதுதான் நம்ம உங்க ரீடிங்ல பார்த்தோம். அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு ஸ்பார்க் நீங்களாகட்டும் உங்க பர்சன் ஆகட்டும் சேர்ந்து இதை எப்படி நீங்க சரி செய்றீங்க, இந்த இஷ்யூஸ் தான் எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டுறதால நீங்க செயல்ல இறங்குறீங்க உடனே. இதை கடந்து வரக்கூடிய மன வலிமையும் உறுதியும் உங்க 2 பேர்கிட்டயுமே இருக்கு. அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்ல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட ரீடிங்கை பியூட்டிஃபுல்லா முடிக்கிறோம் வித் த சன் கார்ட் அண்ட் 6 of Cups. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த 6 of Cupஸோட எனர்ஜில தான் ஆரம்பிச்சோம். ஸோ குரூப் நம்பர் 3 உங்களோட தற்போதைய நிலை இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வழி இல்லையா, ஒரு தீர்வு இல்லையா, எவ்வளோ நாள் நம்ம இந்த ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அடைப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது, உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃபேஸ்லேயே எத்தனை மாதங்களா இருக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பமான நிலையில மன அழுத்தத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த நிலைமையெல்லாம் வரக்கூடிய மாதங்கள்ல சரியாகிறது தான் பார்க்க முடியுது. இந்த எம்ப்ரஸ் கார்டில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பேக்ட்ராப்ல ஒரு சன்னோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே யூ ஹேவ் த சன் கார்ட். டேரோ டெக்லேயே த சன் கார்ட் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் கார்ட் டு ஹேவ் இன் அ ரீடிங். இந்த சன்ரைஸ்லையும் பாருங்களேன், நீங்கள் ஒரு சன்னோட இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால 2024ல் உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க 2024 ஆரம்பிச்சாலும் 2024 இறுதியில 2024
2024 நீங்க முடிக்கும் போது இந்த வருடத்தை நீங்க கொண்டாடுறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததா உங்களோட லவ் லைஃப் இருக்க போது. ஆரம்பம் வேணா நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு தடுமாற்றம் நிறைந்ததா இருந்தாலும் கிராஜுவலா நீங்க போக போக இந்த மியூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்குற மாதிரி நீங்க ஒவ்வொரு மாதமா நீங்க கடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் காத்துட்டு இருக்கு உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும். குரூப் நம்பர் 3 நீங்க எதுக்காக இத்தனை மாதமா இத்தனை காலமா காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்கிறதான் பார்க்க முடியுது இந்த 2024ல. உங்க பர்சனோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு ஆகட்டும், இல்லை உங்க 2 ஃபேமிலிக்கும் இருந்த அந்த கருத்து வேறுபாடு ஆகட்டும், இதெல்லாம் சரியாகி ஒரு ஒரு யூனியன், ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு குரூப் நம்பர் 3 இந்த 2024ல. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் உங்களோட லவ் லைஃப்ல எப்போ நிகழ காத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். You have April, you have May, இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ல நீங்க ஃபிளார்ஸோட இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கார்லயும் ஃபிளார்ஸோட இமேஜ் பாக்குறீங்க. ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையும் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற மலர்கள் போல மலர துவங்க போது உங்களோட லவ் லைஃப் பிளாசம் ஆக போதும். அதனால நம்ம இந்த சன் கார்ட்ல பார்த்தது மாதிரி அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்க போது உங்க 2 குடும்பத்தினரிடையே. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.